சரி சரி, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் உங்களை நம்புறேன். இந்நேரம் நான் பழைய பார்வதியா இருந்தா என்ன ஏதுன்னு தாம் தும்னு குதிச்சிருப்பேன். நான் ஏன் உங்ககிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு நினைச்சு பார்த்தப்போ உங்க மேல இருக்க அதீத அன்பு காரணமாதான் நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு புரிஞ்சுது. எங்க நீங்க முழுக்க முழுக்க எனக்கே வேணும்னு நான் நினைக்கிறது தப்பா? பாரு, அப்படி நினைக்கிறது தப்பில்ல. நம்பிக்கை குறைவா இருக்கிறது தான் தப்பு. என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் என்கிட்ட இருந்து உங்களை எவ்வளவு பிரிச்சிருவாளோன்ற பயம் எனக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. பாரு, நீ உன்னை பத்தி தான் யோசிக்கிறியே தவிர நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நீ உன்னை ரொம்ப மாத்திக்கணும். இல்லைன்னா இந்த குணம் உன்னை எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்திடும். என்கிட்ட தினம் வர பழைய கேசஸ்ல பாதி பேஷன்ஸ் இந்த சந்தேகத்தினால வர்றதுதான். இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. பிரச்சனை வரதுக்கும் நான் விட மாட்டேன். பாருங்க, வினோத் உங்க மடியில படுத்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். இந்த நிம்மதி எப்பவும் நம்ம குழந்தைக்கு கிடைக்கணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளிப்படையா பேசினதால மனசு லேசான மாதிரி இருக்கு. அது நிறைய பேர் புரிஞ்சுக்காதனால தான் ஹார்ட் பேஷண்டா மாறிடுறாங்க. குட் நைட். எனக்கா இல்ல வினோதுக்கா? அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏம்மா இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க? மாமா இல்லைன்னா நான் தனிதானே, அதான் தனியா உட்காந்துட்டு இருக்கேன். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? உனக்காக நாங்கெல்லாம் இல்ல? யார் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் மாமாவோட இடத்த மாமா தானே நிரப்ப முடியும். மா மீனா, திவாகர் சார் எப்படியும் சிவாவை கூட்டிட்டு வந்துருவாருமா. நீ உள்ள வாமா. வாமா. உள்ள வந்து என்னமாமா பண்ண சொல்வீங்க? கண்ணை மூடின்னு படன்னு சொல்லுவீங்க. கண்ணை மூடினா மட்டும் என்னால நிம்மதியா இருந்துட முடியுமா? அங்கேயே மாமா தானே வந்து நிப்பாரு. மாமா எங்க எங்கயாவது ஒளிஞ்சுக்கிட்டு விளையாடுறாரா? அவர் எப்பவுமே அப்படிதான். மாமா வரலையா? வரல. ஏன்? அவரு நேத்து தான் ஃபாரின் கிளம்பி போயிருக்காராம். வந்து திரும்பி வரத்துக்கு 3 மாசம் ஆகுமா? அம்மா இந்த பாரு, ஏற்கனவே சிவா சொல்லிட்டு போனது தானம்மா. நீ தான் அடம் பிடிச்சி சென்னை கிளம்பி வந்திருக்க. கடவுளே, அவர் ஒரு நாள் தள்ளி போயிருக்க கூடாதா? அது நம்ம கையிலேயாமா இருக்கு. 3 மாசம் தானே, பொறுத்துக்கம்மா, வந்துருவான். மாமாவை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? மாமா உங்க கூட எல்லாம் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டாரு.
அதனாலதான் இந்த பிரிவு உங்களுக்கு வேதனையா தெரியல. ஆனா என் கூட ஒரு நிமிஷம் கூட வாழலையே. ரொம்ப வலிக்குது அத்தை, மனசு ரொம்ப வலிக்குது. மீனா, இங்க பாருமா, அழாத. சிவா நிச்சயம் வந்துருவாம்மா. சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அப்படிதாம்மா இருக்கும். இதெல்லாம் தாங்குறவ தான் பொம்பளை. வா, உள்ள போலாம். டிரைவர் நீங்க போங்க. நீங்க பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. மீனாவை இப்படிலாம் ஏமாத்துறத நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை நினச்சாலும் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு பக்கம் பையனை பறி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் மருமகளை இந்த நிலைமையில் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தலை விதிப்பா, அனுபவிச்சு தானே ஆகணும். தலை விதி. வாங்க உள்ள போலாம். Sit down, ராதாகிருஷ்ணன். தேங்க்யூ சார். ராதாகிருஷ்ணன், சிவா மர்டர் கேஸ் விஷயமா அந்த பிரதாப் இருக்கிற இடத்தை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சதா? சார், இது வரைக்கும் 48 இடங்களை தேடி இருக்கோம். 26 பழைய குற்றவாளிகளை பிடிச்சி விசாரிச்சிருக்கோம். பிரதாப்போட ரிலேஷன் சொல்லிக்கிற 5 பேரை ஸ்டேஷனில் கூட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். அவங்கள விசாரிக்கிறது இருக்கட்டும். டாக்டர் சிவாவை கொலை பண்றதுக்கு அந்த பிரதாப் முதல்ல கவிதான ஒருத்தி அனுப்பினான் இல்லையா? ஆமாம் சார். அவ இன்னும் போலீஸ் கஸ்டடியில் தானே இருக்கா? ஆமாம் சார். அவர்கிட்ட இருந்து ஏதாவது உருப்படியான தகவல் கிடைச்சதா? இல்லை சார். என்ன மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி ஆமா இல்லைன்னு மாத்தி மாத்தி சொல்றதுக்கா நாம போலீஸ் வேலையில இருக்கோம்? வெளியில பத்திரிக்கைக்காரங்க ஏதாவது செய்தி கிடைக்குமான்னு கண்ணில் விளக்கணை ஊத்திட்டு காத்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி மட்டும் பேப்பர்ல வந்ததுன்னா அதை பார்த்துட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு எம்எல்ஏ அசம்பிளியில கேள்வி கேட்பான். அப்புறம் நம்ம வேலைக்கே வேட்டாயிடுயா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. விஷயம் வெளியில வரதுக்கு முன்னால அந்த குற்றவாளி பிரதாப் நம்ம லாக்அப்குள்ள வந்தாகணும். அந்த கவிதாவை நல்லா என்கொயரி பண்ணுங்க. ஓகே சார். ம் ம் ரப்பர் வாயா, உன்னை அப்படியே ஒன்று போட்டு நான் கொஞ்சம் ஜாக்கிரதா. அம்மா அண்ணா வணக்கம் அண்ணா. வர சொல்லியிருந்தீங்களா? வாயன்பா, இப்பெல்லாம் வர சொன்னா தான் வருவ போல இருக்கு. நீ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, கொஞ்சம் வேலை அதிகமாக போயிடுச்சு, அங்கே எங்கே நகர முடியல, அதான். அப்படியா? அங்க இங்க நகராம இந்த அரசாங்கத்துக்கு நீ சின்சியரா உழைச்சாலும் அரசு சம்பளம் தான் கொடுப்பான் கவர்மெண்டே. ஆனா இந்த அண்ணனுக்கு உண்மையா உழைச்சின்னா அள்ளி அள்ளி கொடுப்பேன்னு தெரியும்ல? தெரியுண்ணே. தெரிஞ்ச என்ன புண்ணியம்? மாதிரி டிபார்ட்மெண்ட்டை பத்தின எந்த ரகசியமும் நீ எனக்கு சொல்றது இல்லையே இப்பெல்லாம். எந்த தகவல்ண்ணே? இன்பா என்ன பார்த்தா என்ன தகவல்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். மாதிரி இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப விசுவாசமா ஆயிட்டான். இருக்கட்டும், கோச்சிக்காதீங்க அண்ணே. எந்த தகவல்னு சொன்னீங்கன்னா விசாரிச்சுட்டு வந்து சொல்லிடுவேன். அந்த டாக்டர் சிவாவோட மர்டர் கேஸ் என்னாச்சு? எவனையாவது ஏசி பிடிச்சிட்டானா இல்லையா? அண்ணே, டிபார்ட்மெண்ட்ல அந்த கேஸை பத்தி யாருக்கு எதுவும் தெரியல அண்ணே. எல்லா விஷயத்தையும் ஏசியே தனியாக டீல் பண்ணுறான். நான் ஏதாவது கிளற போனா அப்புறம் என் மேலே டவுட் வரேண்ணே. அண்ணே, இருந்தாலும் ஏசி என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படிங்கிறத எப்படியாவது கண்டுபிடிச்சி சீக்கிரமாகவே தகவல் சொல்கிறேண்ணே. இதுக்கு தாண்டா இன்பா வேணுங்கிறது. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். சரி, அந்த அம்மாப்பேட்டை கோயில் நகையெல்லாம் நம்ம கொள்ளையடிச்சோமே, அந்த கேஸை பற்றி அந்த புலன் விசாரணை புள்ளி என்ன பிடிங்கிட்டு இருக்கு? அந்த கேஸை பற்றின ஃபைலை அவன் க்ளோஸ் பண்ணிட்டானே. இன்பா, அப்படி நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கூடாதுரா. நல்ல அசால்ட்டாக இருக்கலாம், ஆனால் நம்மள மாதிரி கெட்டவன் தூங்கும்போது கூட உஷாராக இருக்கணும்டா. இல்லைனா எந்த புத்துலேருந்து எந்த பாம்பு வந்து நம்மளை போட்டு நமக்கே தெரியாதுரா. அப்படிலாம் ஏமாந்துடக்கூடாது. ஓகே, என்ன நடந்தாலும் உடனுக்குடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரியா? சரிண்ணே. சரி, நீ கிளம்பு. இந்தா வரண்ணே.
என்னை பார்க்க வந்த உன்னை ஒரு நாள் நான் வெறுங்கையோட அனுப்பிச்சதே இல்லை. அதுக்காவது கொஞ்சம் உண்மையா இருன்பா. போயிட்டு வா. வரேண்ணே. டேய் அண்ணா பிரதாப் என்னடா ஆயிட்டான்? எங்க இருக்கான்னு தெரியலண்ணே. தெரியலன்னு சொல்லிட்டு இங்க என்ன நொட்டிட்டு இருக்கிறா நீ? கடவுள் என்ன மட்டும் ஏன்டா இப்படி சோதிக்கிறான்? பாசமா இருந்த என் 2 தம்பிங்களையும் அவன் போட்டு தள்ளிட்டான். என் பொண்டாட்டியும் கூட இல்ல, என் புள்ள இல்ல. இப்போ இந்த பிரதாப் விசுவாசமா இருந்தான்டா, அவனையும் காணா. எங்க போய் தொலைஞ்சானே தெரியலடா. இப்படியே போனா போற போக்குல நானே இல்லாம போயிடும் போல இருக்க. கூடாதுடா. என் உயிர் போறதுக்குள்ள அந்த ராதாகிருஷ்ணனை நான் போட்டு தள்ள. நான் பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லடா. என்னங்க பிஸியா இருக்கீங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? இல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல சில செக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஸ்டாஃப் பத்தல. இன்னும் கொஞ்சம் பேர் அப்பாயிண்ட் பண்ணோம்னா பெட்டரா சர்வீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, உடனே விளம்பரத்துக்கு ரெடி பண்ணு. அதுவும் ரெடி பண்ணிட்டேங்க. கரெக்டா இருக்கான்னு பாருங்களேன். வெரி குட் பாரு, ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். வர சண்டே அன்னைக்கு எல்லா லீடிங் பேப்பர்ஸ்லயும் விளம்பரத்தை கொடுத்துரு. ஓகே? ஏஜென்சில ஏற்கனவே சொல்லிட்டேங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல கூட கேட்டிருக்கேன். பாரு, என்னங்க இவ்ளோ டேலண்டையும் இத்தனை நாள் எங்க ஒளிச்சு வச்சிருந்த? எனக்கே தெரியலங்க. எல்லாமே புதுசா நடக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்க மேல இருக்க சந்தேகம் என்னை விட்டு போச்சோ அன்னிலிருந்தே என் வாழ்க்கையில எல்லாமே நம்ப முடியாத விஷயங்களா நடந்துட்டு இருக்கு. என்னங்க, நான் நிஜமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கேனா? நீ டெய்லி என் கூட ஹாஸ்பிட்டல் வருது, நீ என் கூட டிஸ்கஸ் பண்றது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாரு. ஐம் ரியலி வெரி ஹாப்பி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், Yes? புதுசா அட்மிட் ஆன பேஷண்ட் ரொம்ப தொல்லை பண்றாங்க. மெடிசன்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சரி வாங்க பார்க்கலாம். போ, என் புருஷனை கூட்டிட்டு வா. போடி இருமா போடி இருமா, ஃபோன் பண்ணிருக்க. அவர் என் புருஷனை கூட்டிட்டு வா. வந்துருவாருமா. சொன்னா போடி. கேளுமா. இப்படி தானே சொல்லுவ நீ. என் புருஷனை கூட்டிட்டு வா. போடி பண்ணிருக்க. வந்துருவாருமா. போடி. விடுங்க என் விடுங்க, கூட்டிட்டு வா. டாக்டர் வந்துட்டாங்க. வழி விடுங்க. என்ன விடு. மீதி இருங்க, கொஞ்ச விடுன்னு நேரம் சொல்றேன்ல. எனக்கு என் புருஷன் வேணும். போடி. Relax. போய் கூட்டிட்டு வாடி என் புருஷனை. போடி. வந்துருவாருமா. எனக்கு என் புருஷன் வேணுமா. ஓகே ஃபோன் டாக்டர். பண்ணிருக்க. கூட்டிட்டு வா. வந்துருவாருமா. கூட்டிட்டு வா Control சொல்றேன்ல. yourself, control yourself, please. எனக்கு என் புருஷன் வேணும். ஐயோ ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எனக்கு வேணும். நான் சொல்றேன்ல கேளுங்க. எனக்கு நான் சொல்றது புருஷன் கேளுங்க. வேணும். என்னாச்சுமா உங்களுக்கு? என்னன்னுமா சொல்றது? என் மருமக ரொம்ப நல்லவருமா. இவ எப்ப பார்த்தாலும் அவரை சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தா. மனசொடைஞ்ச அந்த மனுஷன் எங்கேயோ போயிட்டாரு. அப்போலேருந்து இவ இப்படியேதான் இருக்கா. நான் என்ன செய்வேன்? நான் என்ன பாவம் பண்ண? எனக்கே தெரியலையே நான் என்னமா பாவம் பண்ண. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எனக்கு என் புருஷன் வேணும். யாராவது கூட்டிட்டு வாங்களே என் புருஷனை. என் புருஷன் எனக்கு வேணும். போய் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வா. போ போ. என் புருஷனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்ல. கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வாடி. கூட்டிட்டு வா. போடி போ. என் புருஷன் எனக்கு வேணும். கூட்டிட்டு வா. போய் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயோ, யாராவது என் புருஷனை கூட்டிட்டு வாங்கல. கூட்டிட்டு வா. எனக்கு என் புருஷன் வேணும். யாராவது கூட்டிட்டு வாங்கல. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எப்ப பாரு இதே தான் நான் சொல்றேன்ல. கூட்டிட்டு வர நான் சொல்றது கேளுங்க. உங்க புருஷன் வந்துருவாரு.
உங்க புருஷன் வந்துருவாரு. இப்போதான் போன்ல பேசிட்டு வந்தேன். இன்னும் 2-3 நாள்ல உங்க புருஷன் வரேன்னு சொன்னாரு. நிஜமா வந்துருவாருல்ல? நிஜமா வந்துருவாரு. நான் போன்ல பேசிட்டு தான் வந்தேன். கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்குங்க, சரியா? நிஜமா வருவாருல்ல? கண்டிப்பா வந்துருவாரு. படுத்துக்கோங்க. நர்ஸ், டேக் கேர் ஆஃப் ஹர். ஓகே டாக்டர். வா பாரு. அப்புறம் பாரு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னாச்சு பாரு? ஏன் கண் கலங்குற? நானும் இந்த பொண்ணு இடத்துல இருந்திருக்க வேண்டியதுதாங்க. உங்களை புரிஞ்சுக்காம சந்தேகப்பட்டு எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்க. நல்ல வேலை நீங்க என்ன விட்டுட்டு போல. நீங்க என்ன விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா நானும் இவங்கள மாதிரிதான் பொத்தி பேதலிச்சு. ஐயோ, நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, மனசு போட்டு குழப்பிக்காத. உள்ள வா வா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே